இன்னைக்கு என்ன நாள்? என் பரம்பொருள் நாள எல்லாம் அல்ல பிரபஞ்ச நாயகன் அந்த சொக்கநாதனும் மதுரையை ஆளும் என் தாய் மீனாட்சி என்றும் என்றென்றும் மதுரையை காக்கும் அந்த பேரரசி பேரழகியை திருமணம் முடிக்கும் நாள். ஆகையால் சொக்கர் மீனாட்சியின் திருக்கல்யாணம் இன்றைய தினம். இந்த பிரபஞ்சமே ஒரு சந்தோஷமாக சம்மதமாக எல்லா இடங்களும் எல்லா உயிரினங்களும் எல்லா வித இந்த பிரபஞ்சத்தில் வாழும் பிரபஞ்சத்தில் கிடக்கும் அனைத்தும் அமைதியாக சந்தோஷமாக அந்த ஒரு ஆனந்தம் அடையும் நாள் இன்று. மதுரையை ஆளும் தாய் மீனாட்சியை சொக்கநாத பெருமான் திருமணம் முடிக்கும் நாள். இரு கரங்களும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை ஆளும் நாள். இரு கரங்களும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொள்ளும் நாள். பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் அன்போடு அரவணைப்போடு தாயும் தந்தையும் அந்த ஒரு அரவணைப்போடு கட்டி அணைக்கும் நாள். தந்தை என்பவன் கூட சில நேரங்கள் பிள்ளை என்பவர்களின் தேவையை ஒரு கணம் தாண்டி ஒரு கணம் காக்க வைப்பானே தவிர, இந்த தாயனும் தாய் மீனாட்சி போய் சொல்லுவாளாம், நம்ம குழந்தை கஷ்டப்படுது, நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் தேவைப்பட்டதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு இல்லாமல்ல கருணை தெய்வம் பரம்பொருளிடம் போய் நிற்பாளாம். ஐயன் தியான நிலையில இருப்பார். இந்த தாய் மீனாட்சி உறவை வைத்து உணர்வு நிலையில போய் சொல்லுவாளாம், நம்ம குழந்தை நிக்குது, அதுக்கு தேவைப்பட்டதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நிற்பாளாம். அந்த கருணை தெய்வம் பரம்பொருளானவன் தாய் மீனாட்சியின் சொல்லை தட்டாமல் இருந்து உலகத்தில் இருக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் தேவைப்பட்டதை செய்வான். அதை போல ஒரு கணவன் தன் மனைவி என்ன ஒரு ஒரு கோப நிலையில பேசினாலும் சரி, அதை போல் ஒரு கணவன் கோப நிலையில பேசினாலும் சரி, கொஞ்சம் பொறுத்து புரிந்து ஏற்றுக்கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தால் யாருமே இடையூறு செய்து இடையில் நிற்க மாட்டார்கள். இன்று ஒரு நாள் என்ன செய்யணும்னு தெரியும். தாலிக்கயிறு மறந்து விடாதீர்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். கணவனிடம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள். மனைவியை அன்போடு ஆசீர்வாதம் செய்யுங்க கணவர்கள். அதே போல இன்று ஒரு நாள் சந்தோஷமாக இருங்க, மூஞ்சி சுளிக்காம. திருச்சிற்றம்பலம்.